Assalamu alaikum and hi friends, welcome to Chellam Tips. Friends, இன்னைக்கு வீடியோ பாத்தீங்கன்னா கார்ட்போர்ட் அட்டையை மட்டும் யூஸ் பண்ணி பெயிண்ட் யூஸ் பண்ணி பண்ண போறோம். ரொம்ப அழகான ஒரு கிராஃப்ட். சோ எல்லாருக்குமே பிடிக்கும். என்ன பண்ண போறோம் அப்படிங்கறத பார்க்கலாம் வாங்க. நல்ல திக்கான கார்ட்போர்ட் அட்டை எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி அதுல வந்து நான் வரையற மாதிரி நீங்களும் வரைஞ்சுக்கோங்க. இப்போ நல்ல ஒரு பெரிய சைஸ்ல மீன் வரைஞ்சிக்கிறேன். இந்த மாதிரி நீங்களும் வரைஞ்சிக்கோங்க. இதே மாதிரி ஒரு 4-5 மீன் போல நம்ம வந்து வரைஞ்சிக்கலாம். அதாவது ஒரு மீன் பெருசு, ஒரு மீன் அதை விட சின்னது அந்த மாதிரி ஒரு 5 விதமான சைஸில் வந்து நம்ம வரைஞ்சிக்கலாம். வரைஞ்சிட்டு இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா ஃபினிஷிங்காக கட் பண்ணி எடுத்துக்கோங்க, பிசுறு எதுவும் இல்லாத. இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச மீன் எல்லாமே இங்கே இருக்குது. அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா ஒயிட் ஃபெவிகால் எடுத்துக்கலாம். ஒயிட் ஃபெவிகால் 1 ஸ்பூன் எடுத்துக்கிறீங்கன்னா 2 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ ஆல்ரெடி நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். அடுத்து வந்து நம்ம டிஷ்யூ பேப்பர் எடுத்துக்கலாம். உங்ககிட்ட டிஷ்யூ பேப்பர் இல்லைன்னா நீங்கள் வந்து நியூஸ் பேப்பர் அந்த மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க அந்த ஃபெவிகால் வாட்டரை வந்து இதில் அப்ளை பண்ணிவிட்டு அது மேலே நம்ம வந்து இந்த டிஷ்யூ பேப்பரை போட்டு இந்த ஃபெவிகால் வாட்டரை வந்து திரும்பியும் இது மேலே அப்ளை பண்ணோன்னா இது ஒரு கோட்டிங் மாதிரி, ஒரு லேயர் மாதிரி நமக்கு அழகாக ஃபார்ம் ஆகிடும். இந்த டிஷ்யூ பேப்பர் நம்ம ஒரு லேயர் கொடுக்கறதுனால நமக்கு வந்து நல்ல ஒரு டெக்ஸ்சர் வந்து கிடைக்கும். பெயிண்டிங் பண்ணிட்டு பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். அதே மாதிரி சைடில் இருக்கிற இந்த கார்ட்போர்ட் பீஸ் நம்ம கட் பண்ண அந்த எட்ஜஸ் எல்லாமே தெரியாத அளவுக்கு நீங்கள் வந்து இந்த டிஷ்யூ பேப்பரை அப்படியே மடிக்கியும் ஒட்டி விடணும். அப்போ தான் பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டான லுக்கில் ரொம்ப அழகாக இருக்கும். இதே மாதிரி நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருந்த எல்லா மீனையுமே நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இது ரெடியாக இருக்குது. இது வந்து காயட்டும், நம்ம மற்ற மீன்களையுமே ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து நல்லா காஞ்சிடுச்சு. காஞ்சதுக்கப்புறம் இது மேலே வந்து நான் இந்த மாதிரி வரைஞ்சிருக்கேன். இப்போ வந்து உங்களுக்கு வரைஞ்சி காமிக்கிறேன் பாருங்கள். கண், வாய் இதெல்லாம் இந்த மாதிரி போட்டுக்கோங்க. ரொம்ப பேசிக்காக நம்ம வந்து பென்சில் வச்சுட்டு வரைஞ்சிக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான டிசைன் வந்து இதில் நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. நான் வரைகிற இதே மாதிரி தான் வரையணுன்ட்டு இல்லை. ஸோ உங்களுக்கு வந்து ஒவ்வொரு மீனுமே ஒவ்வொரு டிசைனில் வரைஞ்சிக்கோங்க. நான் கூட அப்படி தான் வரைய போகிறேன். ஜஸ்ட் இது வந்து நம்ம வந்து பெயிண்ட் பண்ணும்போது நமக்கு வந்து ரொம்ப அப்படியே கன்ஃபியூஸ் இல்லாமல் அழகாக பெயிண்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த மாதிரி முதல்லையே வரைஞ்சிக்கிட்டேன். இப்போ வந்து நிறைய கலர்ஃபுல்லான பெயிண்டிங் உங்கள்கிட்ட இருக்கும் இல்லையா, ஸோ அதை வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இப்போ நம்ம பெயிண்ட் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா குட்டி, அதாவது நல்ல தின்னான சைஸில் இருக்கிற ஒரு ப்ரஷ் எடுத்திருக்கேன். அப்புறம் ஒரு திக்கான சைஸில் இருக்கிற ஒரு ப்ரஷ் எடுத்திருக்கேன். அவ்வளோதான். பெயிண்ட் வந்து எப்பவும் போல் நம்ம வந்து அக்ரிலிக் பெயிண்ட் தான் வந்து யூஸ் பண்ண போகிறோம். இப்போ நம்ம இந்த மீன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த ஃபேஸுக்கு பார்த்திங்கன்னா ஆரஞ்சு கலர் பெயிண்ட் கொடுத்துக்கிறேன். இதில் வந்து நம்ம போட்ட அந்த கண், அந்த வாய் அது எல்லாமே மறைஞ்சிரும். நம்ம வந்து கடைசியாக வந்து அதில் வந்து பிளாக் கலர் அந்த தின்னான ப்ரஷ் வச்சு நம்ம வந்து அந்த வாய், அந்த கண் அது எல்லாமே வரைஞ்சி விட்டுக்கலாம். இப்போதைக்கு இந்த மீனை வந்து எவ்வளோ கலர்ஃபுல்லாக நம்ம வந்து பெயிண்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத மட்டும் பார்க்கலாம். நம்ம வந்து எல்லா பெயிண்டிங்கும் கொடுத்ததுக்கப்புறம் ஃபைனலாக அவுட்லேயர் கொடுக்கறது, கண், அதோட வாய் அதெல்லாம் வரைகிறது அது எல்லாமே பார்த்துக்கலாம். இப்போ நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணும்போது ஒரு டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு ப்ரஷில் ஒரு பெயிண்ட் தொட்டு நீங்கள் இதை பெயிண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இன்னொரு பீஸ்லேயுமே இதே மாதிரி பெயிண்டிங் வந்து நம்ம பண்ண போகிறோம். ஸோ அதனால் ஒரு ப்ரஷ்ஷை நீங்கள் தொட்டு ஒரு பெயிண்டிங் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற பட்சத்தில் அந்த மீன்லேயுமே நமக்கு இதே கலர் பெயிண்டிங் வேறு ஏதாவது ஒரு இடத்துல வந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத பார்த்துட்டு, ஸோ அதுலேயுமே இந்த பெயிண்டிங் எந்தெந்த இடத்துக்கு வரணும் அப்படிங்கிறத பார்த்து அடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த ப்ரஷ்ஷை நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம அகைன் இன்னொரு பெயிண்ட்டு தொடும்போது பார்த்திங்கன்னா வாஷ் பண்ணிவிட்டு தான் நம்ம வந்து இன்னொரு பெயிண்ட் யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னாக்கா நமக்கு வேலையுமே டக்குன்னு முடியும், அதே மாதிரி கலர்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ திரும்ப திரும்ப நம்ம அதில் கலர் பண்ணணுன்ட்டு தேவையில்லை. இப்போ நான் அப்படி தான் வந்து எல்லாத்துக்குமே பண்ணியிருக்கேன். எக்ஸாம்பிளுக்கு பார்த்திங்கன்னா இப்போ வந்து நான் வந்து ஒரு எல்லோ கலர் எடுக்கிறேன் அப்படின்னாக்கா இந்த இடத்துல எல்லோ கலர் நான் பெயிண்ட் பண்ணிவிட்டு இன்னொரு ஃபிஷ்ஷில் வேறு எந்த இடத்துல எல்லோ கலர் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத பார்த்து அதுலேயுமே பெயிண்ட் பண்ணிவிட்டு அப்புறம் தான் வந்து அந்த ப்ரஷ்ஷை வந்து வாஷ் பண்ணுவேன். ஸோ அப்படி பண்ணும்போது நமக்கு பெயிண்ட்டுமே ரொம்ப வேஸ்ட் ஆகாது. அதே மாதிரி எல்லாமே வந்து கலர்ஃபுல்லாக நம்ம சீக்கிரமே கலர்ஃபுல் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து குட்டீஸ்க்கான ஒரு டிப் தான். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி.
இதே மாதிரி எல்லா ஃபிஷ்ஷையுமே நம்ம வந்து கலர்ஃபுல்லாக மாற்றிக்கலாம். ஸோ இந்த கிராஃப்ட் வந்து எனக்கு எப்படி பண்ணணும் தோணுச்சு, எதை பார்த்து நான் பண்ணினேன் அப்படிங்கிறது எல்லாமே நான் வந்து உங்களுக்கு வீடியோட எண்டில் சொல்கிறேன். இப்போ ஒரு பொருளை நம்ம வந்து காசு கொடுத்து வாங்கி வைக்கிறோம் அப்படின்னாக்கா அதை வந்து வாங்கி மாற்ற அன்னைக்கு பார்க்குறப்ப நமக்கு ஒரு ஹாப்பினஸ் இருக்கும். பட் நம்ம கையால் நம்ம வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி நம்ம செய்கிறது அப்படிங்கிறது விலை மதிப்பே இல்லாதது. ஸோ அவ்வளோ வந்து அது ஒர்த்துன்னு சொல்லலாம். ஒவ்வொரு முறை நம்ம பார்க்கும்போதும் நமக்கு வந்து ஹாப்பியாக இருக்கும். ஸோ இது நம்ம செஞ்சது அப்படிங்கிற ஃபீல் வந்து எப்போவுமே குறையாது. அதுவுமே அந்த பொருளை பார்த்துட்டு யாராவது வந்து மனசார பாராட்டும் போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் மனசுக்கு. நிறையா ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க, அண்ணா வந்து உங்களோட கிராஃப்ட்லாம் பார்த்துட்டு உங்கள் வீடியோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுவாங்களா, எப்படி வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிலாம் கேட்டிருந்தீங்க. ஸோ அவங்களுக்கு வந்து நான் ரிப்ளை பண்ணுறேன். அண்ணா வந்து எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ என்னோடய வீடியோ பார்த்துருவாங்க. பார்த்துட்டு அதுலேயுமே கமெண்ட் கொடுப்பாங்க. ஸோ உங்களுக்கு தெரியாது, அவங்க ஒரு ஐடியிலேருந்து கொடுப்பாங்க. அப்படி இல்லைன்னா என்கிட்ட ஃபோனில் பேசும்போது கூட சொல்லிடுவாங்க, இந்த மாதிரி நான் வீடியோ பார்த்தேன் நல்லா இருக்குது அப்படின்ட்டு. முதல்ல நான் வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னாக்கா, ஒரு கிராஃப்ட் இப்போ இந்த கிராஃப்ட் முடிக்கிறேன் அப்படின்னாக்கா முடித்ததுமே வந்து ஃபஸ்ட்டு அவங்ககிட்ட தான் வந்து இது நான் இன்றைக்கி பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு காமிப்பேன். அவங்க வந்து அதுக்கு வந்து அப்பயே வந்து அது கமெண்ட் பண்ணிடுவாங்க. ஸோ ரொம்ப நல்லா இருக்குது அப்படிங்கிற கமெண்ட் தான் அதிகமாக வரும். எது பண்ணியிருந்தாலுமே அதை வந்து மனசார பாராட்டக்கூடிய அந்த ஒரு மனசு நமக்கு வந்து சப்போர்ட்டிங்காக ஹெல்ப்பிங்காக இருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போதே வந்து அது ஒரு பெரிய பலம்தான். ஸோ அப்படி ஒரு பலம்தான் வந்து என்னோடய கணவர். நிறையா ஃப்ரெண்ட்ஸ் வந்து கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க. உங்களுக்காக வேண்டி இதை நான் வந்து இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா என்னோடய 2 குட்டீஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து செம்மையாக என்னை என்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இது எல்லாத்தையுமே கடந்து நம்ம வந்து யூடியூப்பில் இந்த வீடியோ அப்லோட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் எல்லாமே கொடுக்கக்கூடிய ஃபீட்பேக், அந்த ஃபீட்பேக் தான் வந்து அவ்வளோ ஒரு எனர்ஜெட்டிக்காக இருக்கும். அடுத்தடுத்த வீடியோக்களை நம்ம வந்து ரெடி பண்ணணும், அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிற ஆர்வமும் அங்கேருந்து தான் எனக்கு கிடைக்கும். ஸோ நிறையா ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க, எப்படி நீங்கள் தினமும் வீடியோ போடுறீங்க, எப்படி உங்களால் முடியுது அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி இந்த வீடியோவில் உங்களோட டவுட் எல்லாமே கிளியர் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா உங்களோட நிறைய வந்து பேசிக்கிட்டே பார்த்திங்கன்னா நிறைய பெயிண்டிங்கும் பண்ணிட்டேன். எல்லாமே ரொம்ப ஈஸியான பெயிண்டிங் தான். முன்னாடி நம்ம வரைஞ்ச அதுக்குள்ளாரியே நம்ம கலர்ஃபுல்லாக பெயிண்டிங் பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். நீங்கள் இதே மாதிரி பெயிண்டிங் பண்ண போகிறீங்க அப்படின்னாக்கா இது அப்படியே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு இதை பார்த்து இதே மாதிரி கூட நீங்கள் வந்து பெயிண்டிங் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஒரு தின்னான ப்ரஷில் நான் வந்து பிளாக் கலர் தொட்டுட்டு அவுட்லேயர் ஃபுல்லாக கொடுத்துக்கிறேன், அவ்வளோதான். இப்போ இது அப்படியே காஞ்சதுக்கப்புறம் ஒரு ரூப்பில் வந்து இதை நம்ம ஒட்ட போகிறோம். ரூப் பார்த்திங்கன்னா நான் இந்த மாதிரி கோல்டு கலர் லேஸ் எடுத்திருக்கேன். இது வந்து சணலாக கூட இருக்கலாம், உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை எடுத்துக்கோங்க. அந்த ரூப் வந்து ஒரு 1 மீட்டர் அளவுக்கு நீளம் இருக்கா மாதிரி நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதை வந்து 2ஆக இந்த மாதிரி மடக்கிட்டு 2 எட்ஜஸ்லேயுமே நம்ம வந்து 3 மணி போல் கோத்துக்கலாம். நல்ல பிக் சைஸில் இருக்கிற மணி பார்த்து கோத்துக்கோங்க, அப்போ பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். கோத்துட்டு அதில் வந்து ஒரு 2-3 நாட் போல் போட்டுக்கலாம், அந்த மணி வந்து நமக்கு கலண்டி விழாமல் இருக்கிறதுக்கு. இதில் தான் நம்ம வந்து இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த மீனை வந்து ஒட்ட போகிறோம். இதே மாதிரி தான் இப்போ நம்ம இதை அலைன்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். இதை வந்து அப்படியே நம்ம ஒட்டிக்கலாம். இதை ஒட்டுறதுக்கு நான் வந்து ஹாட் க்ளூ யூஸ் பண்ணுறேன். உங்ககிட்ட ஹாட் க்ளூ கன் இல்லை அப்படின்னாக்கா இந்த ஃபிஷ்ஷில் கூட நீங்கள் வந்து ஹோல் போட்டுட்டு அதில் கூட நீங்கள் இந்த ரூப் விட்டு கோத்துக்கலாம். நம்ம ஹோல் போட்டுட்டு கோக்கிறத விட நம்ம ஒட்டிக்கிறது தான் வந்து ரொம்ப ஈஸி. ஸோ அதனால் ஹாட் க்ளூ கன் இல்லைனாக்கா நீங்கள் ஃபெவிபாண்ட் இல்லை வேறு ஏதாவது ஃபெவிக்விக் அந்த மாதிரி வச்சுட்டு கூட நீங்கள் ஒட்டிக்கோங்க. பெரிய மீன்லேருந்து சின்ன சின்ன மீன் எல்லாமே அப்படியே கீழே வரிசையாக வரா மாதிரி நம்ம வந்து ஒட்டிக்கலாம். ரொம்ப அழகான ஒரு வால் ஹேங்கிங் தோரணம் ரெடியாக இருக்குது. தோரணம் மாதிரி தான் ரொம்ப அழகாக இருந்துச்சு. கலரிங் பெயிண்டிங் எல்லாமே ரொம்ப சூப்பராக வந்திருந்தது. நானாக இதை பண்ணினேன் அப்படிங்கிற மாதிரி எனக்கே இருந்தது. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத மறக்காமல் இந்த கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நல்ல பெரிய சைஸில் இருக்குது. என்னோடய குட்டி பையன் வந்து எத்தனை ஃபிஷ் இருக்குது அப்படின்ட்டு எண்ணி பார்க்குறான். ஒரு வேஸ்ட் அட்டையில் எவ்வளோ ஒரு அழகான வால் ஹேங்கிங் ரெடி பண்ணியாச்சு பாருங்கள்.
இப்போ இந்த வால் ஹேங்கிங் நான் எதை பார்த்து ரெடி பண்ணினேன் அப்படிங்கிறத உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் வீடியோட எண்டில் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. நான் அமேசானில் ஏதோ ஒரு ப்ராடக்ட் தேடிட்டு இருக்கும்போது இது வந்து என் கண்ணில் பட்டுது. ஸோ இதை பார்த்து தான் வந்து நான் அந்த வால் ஹேங்கிங் ரெடி பண்ணினேன். இதை வந்து அவங்க வந்து எதில் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஆனால் இதே மாதிரி ஒரு அவுட்புட் கொண்டு வரணும் அப்படிங்கிறத மெயின்ட்டில் வச்சுட்டு நான் வந்து வெறும் கார்ட்போர்டு அட்டையை வச்சு தான் பண்ணினேன். ரொம்ப சூப்பராகவே வந்திருக்குன்னு நினைக்கிறேன். என்ன ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு எப்படி தோணுது? உங்களோட கருத்துக்களை மறக்காமல் அந்த கமெண்ட் செக்ஷனில் என்னோட தெரியப்படுத்துங்க. படிக்கையில் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அதே மாதிரி இந்த வால் ஹேங்கிங்கை வந்து நம்ம அமேசானில் வாங்கணும் அப்படின்னாக்கா 950 ரூபா அந்த மாதிரி ரேட் போட்டிருக்காங்க. ஸோ அவ்வளோ விலை கொடுத்து நம்ம வாங்கணும் அப்படின்ட்டு தேவையில்லை. வெறும் அட்டை பாக்ஸை யூஸ் பண்ணி இந்த மாதிரி அழகான ஃபிஷ் தோரணம் நீங்களே ரெடி பண்ணலாம். ஸோ அந்த ஐடியா தான் இன்றைக்கி நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தினமும் நம்ம சேனலில் வரக்கூடிய யூஸ்ஃபுல்லான வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளை ஒரு புதிய வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.